ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள்: செமி கண்டக்டர் உற்பத்தி துறையில் இந்தியா முன்னோடி நாடாக உருவெடுத்து வருகிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் நாலந்தா மாவட்டத்தில் உள்ள மகர சீத்ராஷ்டமி கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 8 பெண்கள் உயிரிழந்தனர். தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளராக திரு சஞ்சல்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்தல் அறிக்கைகளை வெளியிடுவதற்கு 3 நாட்களுக்கு முன் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். செமி கண்டக்டர் உற்பத்தி துறையில் இந்தியா முன்னோடி நாடாக உருவெடுத்து வருகிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். குஜராத் மாநிலம் சனானந்தில் செமி கண்டக்டர் தொழிற்சாலையை திறந்து வைத்து பேசிய பிரதமர், 2021ஆம் ஆண்டு இந்த இயக்கம் தொடங்கப்பட்டதிலிருந்து இதனை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுத்து வருவதாக தெரிவித்தார். இந்த இயக்கத்தின் கீழ் 1,60,000 கோடி ரூபாய் செலவில் நாடு முழுவதும் 6 மாநிலங்களில் 10 செமி கண்டக்டர் தொழிற்சாலைகள் நிறுவப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள செமி கண்டக்டர் 2வது இயக்கப் பணிகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும், இக்கருவிகளை உருவாக்குவதற்கான அனைத்து பாகங்களையும் உள்நாட்டிலேயே தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். செமி கண்டக்டர் தொழிலுக்கான வலுவான கட்டமைப்பை உருவாக்குவதற்கான அனைத்து முயற்சிகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த செமி கண்டக்டர் தொழிற்சாலையில் உற்பத்தி செய்யப்படும் சிப்கள் அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட உள்ளதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறினார். மத்திய அமைச்சகங்கள் மற்றும் துறைகளுக்கு புதிய செயலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளராக பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த IAS அதிகாரி திரு சஞ்சல்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதுள்ள தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் திரு சஞ்சய் ஜாஜூ வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டு அமைச்சகத்தின் செயலராக பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். சுற்றுலாத்துறை செயலராக திரு புவனேஷ்குமாரும், சிறுபான்மையினர் விவகாரங்கள் துறை செயலராக திரு ஸ்ரீவத்சவா கிருஷ்ணாவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். ஊரக மேம்பாட்டுத்துறை செயலராக திரு ரோஹித் கன்சால் நியமிக்கப்பட்டிருக்கிறார். பீகார் மாநிலம் நாலந்தா மாவட்டத்தில் உள்ள மகர சீத்லாஷ்டமி கோவிலில் இன்று காலை ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் 8 பெண்கள் உயிரிழந்தனர். பலர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்திருக்கிறார். காயமடைந்தவர்கள் விரைந்து நலம் பெற வேண்டும் என்று பிரார்த்திப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் விடுத்துள்ள செய்தியில், இந்த சம்பவம் மிகுந்த வேதனை அளிப்பதாகவும் காயமடைந்தவர்கள் விரைந்து நலம் பெற பிரார்த்தனை செய்வதாகவும் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இச்சம்பவத்தில் உயிரிழந்தவர்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்ததுடன் காயமடைந்தவர்கள் விரைந்து நலம் பெற பிரார்த்திப்பதாக கூறியுள்ளார். உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும், காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்திருக்கிறார். நாடு முழுவதும் குழாய் வழி சமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் 2ஆம் கட்ட இயக்கப் பணிகளை வரும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி வரை மத்திய அரசு நீட்டித்துள்ளது. வீட்டு உபயோக சமையல் எரிவாயு வாடிக்கையாளர்களுக்கு குழாய் வழி இணைப்பு வழங்குவதற்கான நடவடிக்கைகளை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அரசு அறிவுறுத்தியுள்ளது. பெட்ரோலிய அமைச்சகம் இது தொடர்பாக வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மார்ச் மாதத்தில் 3,10,000க்கும் மேற்பட்ட வீட்டு உபயோக பயனாளிகள், மாணவர் விடுதிகள், உணவகங்கள் மற்றும் வர்த்தக நிறுவனங்களுக்கு சமையல் எரிவாயு வழங்கப்பட்டுள்ளதாக கூறியிருக்கிறது. மேலும் 2,70,000 இணைப்புகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், விரைவில் அதன் வழியாக எரிவாயு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஒவ்வொரு நாளும் 50 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் மார்ச் மாதத்தில் விநியோகிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புலம்பெயர் தொழிலாளர்கள் 3,20,000 பேர் 5 கிலோ சமையல் எரிவாயுவை மார்ச் 23ஆம் தேதி வரை வாங்கி பயன்படுத்தியுள்ளதாகவும் பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. நாட்டில் போதிய அளவு பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு மற்றும் குழாய் வழி விநியோகத்திற்கான சமையல் எரிவாயு போதிய அளவில் உள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. பெட்ரோலிய பொருட்கள் பற்றாக்குறை தொடர்பாக எழுப்பப்படும் வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க மாநில அரசுகளும் யூனியன் பிரதேச அரசுகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டிருக்கிறது. இது தொடர்பாக ஊடகங்களுக்கு சரியான தகவலை அவ்வப்போது அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அரசு கோரியுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. மானுட சேவையாற்ற வழிவகுக்கும் புரட்சி நீங்கள்தான். அரசு என்னும் எந்திரத்தின் இதயம் நீங்கள்தான். நிறுவும் ஆட்சி என்னும் கிழக்கில் தோன்றும் உதயம் நீங்கள்தான். உன்
இந்த நாட்டை காக்கும் தலைமை, உன் பிறப்பை பேசும் பெருமை, உந்தன் சிறந்த வாக்கு உரிமை, ஒரு புதிய உலகை படைக்க உனக்கு வாசல் திறந்திருக்கு. எழுந்து வா, வா, வாழும் வாழ்வை வெல்ல, தீர்ப்பு சொல்ல, கருப்பு மைய நெருப்பு ஆயுதம் திறந்து வா, வா, ஒரு வாக்கு கூட விடுபடாமல் காக்கும் மக்கள் நாட்டின் பெருமிதம். புதுச்சேரி சட்டப்பேரவைத் தேர்தலில் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் சார்பில் வெளியிடப்படும் தேர்தல் அறிக்கைகள் தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தேர்தல் நடத்தை நெறிமுறைகளுக்கு உட்பட்டு தேர்தல் அறிக்கைகள் தயாரிக்கப்பட வேண்டும் என்றும், அதனை வெளியிடுவதற்கு 3 நாட்களுக்கு முன் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் 3 நகல்களாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தேர்தல் அறிக்கையில் ஆங்கில மொழிபெயர்ப்பும் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது. தேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ள அனைத்து உறுதிமொழிகளும் திட்டங்களும் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளுக்கு உட்பட்டவை என உறுதி செய்து கட்சியின் சார்பில் சான்று அளிக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் அறிக்கைகள் வெளிப்படைத்தன்மையுடனும் நம்பகத்தன்மையுடனும் இருக்க வேண்டும் என்றும், திட்டங்கள் மற்றும் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்கான நிதி ஆதாரங்களை உறுதி செய்ய வேண்டிய பொறுப்பும் கட்சிகளுக்கு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடைமுறைக்கு சாத்தியமான வாக்குறுதிகள் மட்டுமே அளிக்கப்பட வேண்டும் என்றும் வழிகாட்டு நெறிமுறையில் கூறப்பட்டுள்ளது. இதனை வெளியிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய புதுச்சேரி தலைமை தேர்தல் அதிகாரி திரு ஜவஹர், வாக்குப்பதிவுக்கு 2 நாட்கள் உள்ள நிலையில் எந்த தேர்தல் வாக்குறுதியும் அறிவிக்கப்படக்கூடாது என்றும் தெரிவித்தார். அனைத்து அரசியல் கட்சிகளும் வேட்பாளர்களும் தேர்தல் நடத்தை நெறிமுறைகளை கண்டிப்பாக பின்பற்ற வேண்டும் என்றும் திரு ஜவஹர் கேட்டுக் கொண்டார். நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பின் முதல் கட்ட பணி நாளை தொடங்க உள்ளது. நாளை முதல் மக்கள் தங்களது சுய விவரங்களை ஆன்லைன் மூலமாக பதிவிடலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. ஆகாஷ்வாணி செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு தலைமை பதிவாளர் மற்றும் கணக்கெடுப்பு ஆணையர் திரு மித்யுஞ்சய் குமார் நாராயண் ஆன்லைனில் சுய விவரங்களை பதிவிடுவதில் உள்ள பயன்களை எடுத்துரைத்தார். இந்த கணக்கெடுப்பில் இடம்பெயர்ந்தவர்கள் குறித்த விவரங்களை எவ்வாறு பதிவு செய்வது என்பது குறித்தும் அவர் விளக்கினார். தமிழகத்தில் ஆகஸ்ட் மாதம் 1 தேதி மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி தொடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு பணியாளர்களுக்கு நாளை மறுநாள் முதல் கர்மயோகி பாரத் இணைய வழி பயிற்சி தொடங்க உள்ளது. இந்த திட்டம் குறித்து எமது செய்திப்பிரிவுக்கு பேட்டியளித்த மத்திய பணியாளர் மற்றும் பயிற்சித்துறையின் அதிகாரி டாக்டர் அல்கா மிட்டல், 2020ஆம் ஆண்டு முதல் கர்மயோகி பாரத் திட்டம் தொடங்கப்பட்டு பணியாளர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருவதாகவும், இதன் மூலம் அவர்களின் செயல்திறன் மேம்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். ஐகாட் கர்மயோகி இணையதளத்தின் மூலம் பல்வேறு அரிய தகவல்களை பணியாளர்கள் பெற்று வருவதாகவும், அதில் பங்கேற்பதன் மூலம் அவர்களின் செயல்திறன் பன்மடங்கு உயர்ந்துள்ளதாகவும் அவர் கூறினார். பணியாளர்கள் விதிமுறைகளின்படி மட்டுமே செயல்பட்டு வந்ததாகவும், தற்போது பல்வேறு திறமைகளை பெற்றுள்ளதால் தேவைக்கேற்ப முடிவெடுக்கும் திறனை பெற்று வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சாதனா சப்தா எனப்படும் 1 வார கால பயிற்சி திட்டம் ஊழியர்களின் பணி கலாச்சாரத்தை மேம்படுத்தும் என்றும் டாக்டர் அல்கா மிட்டல் கூறினார். மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தா காவல்துறை சிறப்பு பிரிவு துணை ஆணையர் திரு சாந்தனு சின்ஹா பிஸ்வாஸ் அடுத்த மாதம் 6ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என அமலாக்க இயக்குநரகம் உத்தரவிட்டுள்ளது. சட்டவிரோத பண பரிவர்த்தனை, நிலக்கரி ஊழல் போன்றவற்றில் திரு சாந்தனு சின்ஹா பிஸ்வாஸ்க்கு தொடர்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. நியூ சண்டிகரில் இன்று சற்று நேரத்தில் தொடங்க உள்ள இப்போட்டியில் டாஸ் வென்ற பஞ்சாப் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்துள்ளது. ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் பிரியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். மங்கோலியாவின் உலான் பேட்டரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 60 கிலோ எடை பிரிவில் கஜகஸ்தானின் ரிமா ஓலுன்ஸ்காவை அவர் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தி துறையில் இந்தியா முன்னோடி நாடாக உருவெடுத்து வருகிறது என பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் நாலந்தா மாவட்டத்தில் உள்ள மகர சீத்லாஷ்மி கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 8 பெண்கள் உயிரிழந்தனர். தகவல் ஒலிபரப்புத்துறை செயலாளராக திரு சஞ்சல்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். தேர்தல் அறிக்கைகளை வெளியிடுவதற்கு 3 நாட்களுக்கு முன் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் அவற்றை சமர்ப்பிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் பஞ்சாப் இன்று குஜராத் அணியை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.